என் ராஜசேகர். நாங்கள் இந்த கலைத்தொகுப்பத்தில் தான் இருக்கோம். பாண்டிச்சேரியில் இருக்கிற அந்த பாரதியார் பள்ளிக்கூடத்தில் நாங்கள் படித்தது வந்து இந்த ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸில் முடித்தோம். 5 வருஷம் இந்த பேச்சுலர் ஆஃப் இந்த டிகிரி முடித்தோம். அப்புறம் பாண்டிச்சேரியில் இருக்கிற அந்த மாவட்ட தொழில் மையத்தின் மூலிமா இந்த ஹேண்டிகிராஃப்ட்ஸ் பிஸ்னஸ் தேவையான விஷயங்களை போய் தேடும்போது அந்த மாவட்ட தொழில் மூலிமா பாண்டிச்சேரி முழுக்கவும் சரி, ஆல் இண்டியா லெவல் எங்களுக்கு எல்லா ஊர்லேயுமே இந்த மாதிரியான அந்த கைவினைப் பொருள்களை எந்த அளவுக்கு நம்ம வெளியில் போய்ட்டு இதை சேல்ஸ் பண்ணணுன்றது ஐடியாவெல்லாம் கொடுத்தாங்க. எப்படி அதை நம்ம இதை மார்க்கெட்டிங் பண்ணணும், அதனுடைய லாபங்கள், அதோடைய இதுக்கு எப்படி நம்ம ரேட்டு இது ஃபிக்ஸ் பண்ணுன்றதெல்லாம் அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க. இப்போ இந்த பாண்டிச்சேரி மாவட்ட தொழில் மையத்தில் அவங்க மூலிமா நமக்கு நிறையா இங்கே இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம இந்த லைனை நமக்கு நிறைய பேருக்கு இந்த விஷயத்தை நம்ம கற்றுக் கொடுத்துருக்குறோம். அதன்படியில் இப்போ இந்த லைனில் இங்கே ஒரு 2 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. எனக்கு இந்த தொழிலில் ஆர்வம் வர காரணம் நாங்கள் பாண்டிச்சேரி பாரதியார் பள்ளிக்கூடத்தில் நம்ம காலேஜ் படிக்கும்போதே என்னுடைய அந்த டிராயிங் மாஸ்டர் ஒரு கொட்டாஞ்சியில் அவர் கேரளா சார் அவங்க சின்ன இந்த கையில் போகிற அந்த ஒரு மோதிரம் போட்டு வந்திருந்தாங்க. ஆனால் அது கொட்டாஞ்சி எனக்கு அப்போ தெரியாது. சாரை நான் கேட்கும்போது சொன்னாங்க, இது என்ன சார் மெட்டீரியல்னு அவுத்து கொடுத்தாங்க. நான் பார்க்கும்போது தான் தெரியுது அது இந்த மாதிரி வேஸ்ட் மெட்டீரியலில் பண்ண மோதிரம்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் நம்ம வீட்டில் அன்னைக்கு அப்பயே அதை எப்படி செய்யறதுக்கு நாம்ளே ஒன்று கற்றுக்கும் போது மறுநாள் மோதிரம், அதுக்கு அடுத்த வாரம் போது அப்படி தான் அதில் ஆர்வமே எனக்கு வந்தது. இந்த அதுவும் வேஸ்ட் மெட்டீரியல் எடுத்தோம்னா இந்த மெட்டீரியல் சுற்றுப்புற சூழலை பாதுகாக்கிற மெட்டீரியலாக கிடைச்சிது. மேலும் இந்த தொழிலை ஈஸியாக எல்லாருக்கும் கற்றுக்கிறதுக்கான ரா மெட்டீரியல் ஈஸியாக கிடைக்கும். ஃபேமிலி ரன் பண்ண தேவையான பொருளாதாரத்தை இதை ஒரு நல்ல தொழிலாக பண்ணோம்னா நமக்கு ஈஸியான முறையில் நம்ம எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம இதுலேருந்து நமக்கு பொருளாதாரம் கிடைக்கும். டீ கப்பு நம்ம ஒரு நாளைக்கு 5 கப்பு தான் நம்மளால் இந்த வேலையை பண்ண முடியும். நம்ம எவ்வளோ தான் நம்ம இந்த நார் தேய்க்கிறதுக்கு நம்ம இப்படி எவ்வளோ தேய்ச்சாலும் கையில் தேய்க்கும் போது ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தேய்ச்சா தான் நார் விட்டுட்டு பண்ண முடியும். அதே கொஞ்சம் மாடிஃபை பண்ணி இந்த மாதிரி நம்ம மிஷினில் பண்ணும்போது அடுத்த செகண்டில் நம்ம அதை இந்த ரா மெட்டீரியலில் மேலே போடுறது டக்குன்னு எடுக்கிற பொருள் இல்லை. நம்ம அதை டை போட்டு செய்கிற பொருள் இல்லை. ஒன்று ஒன்றா பார்த்து செய்கிற விஷயன்றதால இதுக்கு நமக்கு வேலையும் அதிகமாக இருக்கும், நம்முடைய லேபரும் அதிகமாக தெரியும், இதுக்கான மென் பவரும் அதிகமாகுது. அதோடைய காஸ்டிங் பண்ணும்போது லேபர் காஸ்ட்டு அதிகமாக தெரியும். இப்போ நம்ம சாதாரணமாக செய்யும்போது நான் ஒண்டியாக செய்யும்போது என்னுடைய இந்த வீட்டில் கிடைச்ச அந்த தேங்காய் ஓட்டு நான் அந்த மாதிரி ஒர்க்கெலாம் பண்ணியிருந்தேன். இதுவே இப்போ நமக்கு 2-3 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. நமக்கு இந்த கப்போ இல்லை டீ கப்போ பவுலோ நிறைய பேர் வெளியில் ஒரு 200-300 பீஸ் கேட்குறாங்க போது நம்ம அதுக்கு அந்த கொட்டாஞ்சியை வெளியில் வாங்குகிற கண்டிஷன் அந்த சூழலுக்கு வந்தாச்சு. அப்போ அந்த மாதிரி இப்போ நமக்கு நிறைய கொட்டாஞ்சிலாம் கிடைக்குன்னா பக்கத்தில் இருக்கிற நம்ம இந்த கல்யாண மண்டபம், ஹோட்டல் அந்த மாதிரி இடத்துல போய்ட்டு நம்ம நிறைய கொட்டாஞ்சி மொத்தமாக வாங்கிட்டு அதில் நம்ம தரம் பார்த்து இந்த பொருள் இந்த கொட்டாஞ்சில் எந்த வேலை செய்யலாம், இந்த கொட்டாஞ்சில் எந்த வேலை சொல்லிட்டு அப்படி ஐடியா பண்ணி தான் நம்ம கொட்டாஞ்சி நம்ம எடுத்துன்னு இருக்கிறோம். இன்னும் நிறைய கொட்டாஞ்சி கிடைக்குன்னாக்கா நம்ம வெளியில் மார்க்கெட்டிங்கில் ஈஸியாக மொத்தமாகவே கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. கொட்டாஞ்சி இன்றைக்கி கிலோ 10 ரூபா ரேஞ்சில் விற்கிது. நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அவங்ககிட்ட நம்ம தேடி போயிட்டு நம்ம கொட்டாஞ்சி வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒர்க் சாம்பிள் செஞ்சு காட்டின அந்த டீ கப்போட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இது. மேலே நாரெல்லாம் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக அந்த வாட்டர் ஷீட்டை 120-220 போட்டு எம்ஐ ஷீட் போட்டு நல்லா தேய்ச்சிட்டு ஃபுல்லாக காட்டன் wool போட்டு பஃபிங் பண்ணிவிட்டு அந்த தென்னை மரத்துலேருந்து வுட்டு கட் பண்ணி எந்த ஷேப் நம்ம அதில் ஒரு ஃபிங்கர் போகிற மாதிரி ஹோல்ஸ் போட்டு கட் பண்ணிவிட்டு நம்ம டீ கப்பு அந்த மக்கு மாதிரி ரெடி பண்ணிடுறோம். இதில் அந்த டீ கப்பு பண்ணோன்னா குறைஞ்சது நம்ம புதுசாக ஆரம்பித்தோம்னா ஒரு நாள் அவங்களுக்கு ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் எடுத்துப்பாங்க. நம்ம இதில் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 35 நிமிஷம் பண்ணல, ஒரு 1.5 ஹவரில் ஒரு டீ கப்பை பண்ணிடலாம். நம்ம ஒருத்தவங்க பண்ணோன்னா அதே நம்ம ஒரு 5 பேர் 10 பேர் சேர்ந்து பண்ணும்போது ஒரு நாளைக்கு ஒரு 200 கப்பு கூட பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. நம்ம ஆர்டரும் நம்ம அப்படி தான் சப்ளை பண்ணின்னு இருக்கோம். இந்த கப்பு அரை கொட்டாஞ்சியில் பண்ணுது. இது இந்த ஸ்நாக்ஸ் பவுலு, அப்புறம் இந்த சூப் பவுல்னு சொல்கிற மாதிரி சின்ன கப்பு அரை கொட்டாஞ்சியில் அப்படியே வேலை கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் நல்ல எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே அந்த தென்னை ஓட்டிலே அதுக்கான கரண்டி ரெடி பண்ணி வச்சுருக்கோம், சின்னதாக ஸ்பூனு. ஏன்னா இதில் இந்த நீட்டு வாட்டத்தில் கொட்டாஞ்சி தேங்காவை கட் பண்ணி அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறோம். இதுக்கும் ஃபுல்லாக இந்த கலர் எல்லாமே நேச்சுரலான அந்த தேங்காய் ஓட்டில் இருக்கிற கலர் தான். அடுத்தது பார்க்கும்போது இந்த கரண்டி ஐஸ்கிரீம் கப்பு. இது ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்காக சின்ன பவுலு ஸ்பூனு கரண்டி, அதே கரண்டி எதுக்கும் யூஸ் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு அடுத்து பார்க்கும்போது இந்த கையில் போகிற இந்த வளையல் பண்ணுவாங்க பேங்கிள்ஸ். இது பேங்கிள்ஸோட இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். இதில் என்ன நம்ம மாடல்ஸ் போடுறோமோ கட்டிங் போடுறோமோ அதுக்கப்புறம் பண்ணிட்டோம்னா அது நம்ம மாதிரி அதை என்னென்ன ஷேப்பில் கட் பண்ணி அதுக்கு கைக்கு நம்ம அந்த வளையலாக பண்ணி கொடுத்துன்னு இருக்கோம். அதே மாதிரி பார்க்கும்போது அந்த அரை கொட்டாஞ்சிலே
அந்த காப்பர் ரிவுட் அடித்து இதே இந்த மரமும் இதில் வந்து எல்லாமே இதுவும் வந்து இந்த தென்னை மரத்துலேயே அந்த கரண்டி பண்ணியிருக்கோம். அந்த கரண்டியை நல்லா எந்த அளவுக்கு சமைக்கும் போது அந்த வெப்பநிலை நல்லா தாங்கும். எனக்கு அது காப்பர் ரிவுட் அடிச்சிருக்கோம். இது அவுத்துலாம் வராது, ஸ்ட்ராங்காகவே இருக்கும் இந்த காப்பர் ரிவுட்டு. அடுத்தபடியாக யாருக்காவது நம்ம ஒரு சின்னதாக ஒரு இந்த பரிசு கொடுக்குறோனாக்கா அதில் சின்னதாக இந்த கப்பல் இந்த போட்டு மாதிரி பண்ணியிருக்கோம். நீட்டு தேங்காவை நீட்டில் கட் பண்ணி அதில் சின்ன சின்ன செம்மெல்லாம் அதில் இருக்கிற கொட்டாஞ்சி கட் பண்ணி வச்சு இந்த வடிவமைப்பு நாம் தான் எல்லாம் பண்ணியிருக்கோம். இதில் மாதிரி நிறையா பண்ணலாம், நிறைய ஐடியா இருக்குது. அடுத்தது இந்த பெரிய இந்த கப்பு கேட்பாங்க, இந்த சூப்பு பவுல். இது வந்து இந்த மாதிரி கப்பெலாம் நம்ம நிறைய மார்க்கெட்டிங் போயின்னு இருக்குது இந்த பவுலில். ஸோ இதெல்லாம் ஒன்று நம்ம டைம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்ப ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா அந்த பவுல்லாம் செய்யத்தான் ஒருத்தவங்களுக்கு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் எடுத்துப்பாங்க. ஆனால் நம்ம இதில் வேலையை கற்றுன்னு செய்யும்போது இந்த பவுல் செய்யணுன்னா ஒரு 1 ஹவரில் அந்த ஒரு பவுல் செஞ்சு முடிக்கலாம். அது மாதிரி இந்த கப்பு இந்த ஐஸ்கிரீம் கப்பு செய்யினாலும் ஒரு 1.5 மணி நேரத்தில் 2 மணி நேரத்தில் செஞ்சு அதிகபட்சம் நம்ம ஒரு ஆள் செஞ்சு முடிச்சிடலாம். கூட ஹெல்ப்பாக இருக்கிற ஆளை பொறுத்து நம்மகிட்ட இருக்கிற அந்த டூல்லாம் பொறுத்து தான் அந்த வேலை செய்கிற அதுக்கு நேரமும் அவன் ஒர்க்கிங் காஸ்ட்டும் வைக்க முடியும். இந்த பவுல் பார்த்தாலும் ஒரு 1.5 மணி நேரத்தில் 2 மணி நேரத்தில் செஞ்சு அதிகபட்சம் ஒரு நாள் கணக்காக வேலை எதுவும் கிடையாது. இந்த சின்ன சின்ன விஷயம்லாம் வேஸ்ட்டாக நம்ம கொட்டாஞ்சி கட் பண்ணிவிட்டு வந்து வேஸ்ட்டாக விடுற பீஸெல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்முடைய இமேஜினேஷன் தகுந்த மாதிரி ஒரு கப்பல் போட்டெல்லாம் பண்ணின்னு இருப்போம். அதே மாதிரி வலையில் கப்பு டீ கப்பு. இப்போ நம்ம இது ஆரம்பத்தில் பண்ணும்போது இது நம்ம பண்ணிவிட்டு எப்படி இது மக்கள் மையத்தில் எடுத்து போய் கொண்டு போய் கொடுத்து எப்படி நம்ம அதை நமக்கு தகுந்த இதை வந்து பொருளாதாரத்தை எப்படி நம்ம இது கொண்டு வரணும்னு யோசிக்கும்போது அதுக்கு மாவட்ட தொழில் மையத்தின் மூலிமா தான் அவங்க மூலிமா பாண்டிச்சேரியில் நடந்த இந்த கைவினைப் பொருள் கண்காட்சி ஆல் இண்டியாவில் நடக்கிற கண்காட்சியெல்லாம் நம்ம போய் அட்டன் பண்ணும்போது அவங்க மூலிமா நம்ம தான் மார்க்கெட்டிங் வாய்ப்பெலாம் நிறைய கிடச்சிது. அந்த மார்க்கெட்டிங்கில் வந்து வெளியிலேருந்து வர நிறையா பையர்ஸ் வந்து நம்முடைய விசிட்டிங் கார்டு, கம்பெனி அட்ரஸ்ஸு, நம்முடைய இந்த ஃபோன் நம்பர் கான்டாக்ட்லாம் எடுத்து போயிட்டு அவங்களுக்கு தேவையான ஆர்டரை வந்து நம்மக்கிட்ட கொடுப்பாங்க. அது வழியாக இப்போ நம்ம செஞ்சுன்னு இருக்கும்போது நமக்கு நிறைய இப்போ ரெகுலராக மார்க்கெட்டிங்லாம் இருக்குது. இன்னமும் நம்ம இப்போ இருக்கிற சூழலை பார்த்தாலாம் நிறைய இப்போ கையில் நமக்கு அது ஆன்லைனில் மார்க்கெட்டிங் நிறைய இருக்குது. இப்போ இது நம்ம எல்லாருக்கும் இப்போ நம்ம இந்த சொல்லி கொடுக்குறோனாக்கா நம்ம இந்த பாண்டிச்சேரி கவர்மெண்ட் மூலியமாகவே மாடு தொழில் மூலம் அவங்களே ஒரு ஆனர் வரையும் கொடுக்காங்க வந்து போகிறதுக்கு. ஒரு 6500 அவங்களே எல்லா எத்தனை பேர் வராங்களோ ஒவ்வொருத்தவங்களும் 6500 மாதம் தராங்க. அவங்களே இங்கே வந்துட்டு வேலைக்கு எடுத்து போயிடுவாங்க. அவங்களுக்கு அந்த மாடு தொழில் மூலியமாகவே இதை வந்து அவங்க இந்த சான்றிதழ் அவங்களுக்கு கொடுத்து திருப்பி அவங்களுக்கு இந்த மாதிரி வேலையை செய்யறதுக்கான கவர்மெண்ட் மூலியமாகவே தேவையான அது வந்து லோனும் கொடுத்து இந்த வேலையை ஆரம்பிக்க சொல்கிறாங்க. அதுக்கான உதவி எல்லாமே பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டில் இருக்கிற மாடு தொழில் மையம் எல்லா உதவியும் இந்த யாரெல்லாம் முன்னே ஆர்வமாக கற்றுக்குறாங்களோ அவங்க உதவி ஃபுல்லாக அவங்களே செஞ்சு கொடுக்குறாங்க. லோன் வாங்குறது, மார்க்கெட்டிங் பண்ணுறது, இது சொந்த எந்த அளவுக்கு பிஸ்னஸ் பெரிய லெவலில் கொண்டு போது எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ நான் பாண்டிச்சேரியில் எக்ஸிபிஷனில் இருக்கும்போதும் சரி, இப்போ எங்களுக்கு பாண்டிச்சேரியில் கான்சில் ஆப்போசிட்டில் இருக்கிற பாண்டிச்சேரிக்கு அந்த கவர்மெண்ட்டோட அந்த சொசைட்டி மூலிமா போடுற அந்த எல்லா கடைகளுமே வெளி மாநிலத்தில் வரவங்க எல்லா பையர்ஸுமே வந்து டூரிஸ்ட்டுமே பார்க்கும்போது இந்த ஹேண்டிகிராஃப்ட், அதுவும் பாண்டிச்சேரி கவர்மெண்ட் விற்கிற அந்த ஹேண்டிகிராஃப்ட் பொருளுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது வேர்ல்டு அளவில். அதில் பாண்டிச்சேரியில் பண்ணும்போது அந்த கொட்டாஞ்சிக்குன்னு தனியாக நிறையா கலைப்பொருட்களுக்கு ஆர்வம் கொடுத்து அதோடைய விலையும் அவங்களுக்கு தெரியுது. இதில் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் இருக்குது, இந்த பொருளை அந்த விலை கொடுத்து வாங்கலாம் என்ற எண்ணத்தோடு இந்த பொருளை வாங்குறதோடு எங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்குது. சரி நம்ம இது நிறையா செஞ்சு விற்கலாம் சொல்லிட்டு அந்த மாதிரி தான் மார்க்கெட்டிங்களுக்கு அதிகமாகின்னு இருக்குது. அதனால் வெளியிலேருந்து வர பையர்ஸும் இந்த சுற்றுலா பயணிகளால் எங்களுக்கு மார்க்கெட்டிங் நல்லாவே இருக்குது. பாண்டிச்சேரியில் ஆர்வம் கொடுக்குறாங்க, ஆர்வமாக இருக்கிறாங்க அது இந்த பொருளெல்லாம் வாங்குறது.
எந்த பொருளும் அழகாக இருக்குது நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வர எண்ணம் ஆர்வம் எல்லாருக்குமே இருக்கும். அந்த மாதிரி பார்க்கும்போது நம்ம கொட்டாஞ்சியில் கிடைக்கிற பொருளை வாங்கி அந்த யூஸ் பண்ணும்போது நமக்கு இந்த கொட்டாஞ்சி பொருளை நம்ம வந்து பயன்படுத்தும் போது நமக்கோ நம்மளுடைய வந்து உடல் நலத்துக்கும் இதனால் எந்தவித வந்து தீங்கும் இல்லைன்றது எல்லாருக்குமே தெரியும். இந்த பொருளை வந்து வந்து நூற்றாண்டு வருஷமாக நம்முடைய முன்னோர்கள்லாம் பயன்படுத்தி வந்திருக்காங்க. அதை மட்டும் தான் நம்ம பயன்படுத்தின்னு இருக்கோம். இதனால் எந்தவித தீங்குமே இல்லைன்றதை எல்லாருக்குமே சான்றாக இருக்காங்க இந்த வயசில். அதனால் இந்த பொருளுக்கான மார்க்கெட்டிங் வந்து நிறையா இருக்குது இதில். அதனால் இந்த பொருளை வந்து பயன்படுத்துவதில் எந்த ஒரு தீங்கும் இல்லைன்றது எல்லாருக்கும் தெரியும். இதே மாதிரி இந்த பொருளுக்காக இந்த விஷயத்தை கற்றுக்கணும், இந்த தொழிலை கற்றுக்கணும் ஆர்வம் உள்ளவங்க நம்ம ஈஸியாக எல்லாருக்கும் நம்ம வந்து கற்றுக் கொடுக்குறோம். இது சம்மந்தமாக தேவையான ஐடியாக்களும் இல்லை இதுக்கான வந்து எங்கே விற்கணும், எப்படி விற்கணும், அதுக்கான அந்த விற்பனை வாய்ப்பை நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். ஆர்வம் உள்ளவங்க வந்து கற்றுக்கினாங்கன்னா நாங்கள் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ரெடியாக இருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கொட்டாஞ்சியோட அந்த கலைப்பொருளில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்களும் சரி பாரம்பரிய கலைகளும் வந்து பாரம்பரிய பொருள்களும் நம்மளுடைய பயன்பாட்டில் இருந்தது நம்மளுடைய வாழ்க்கையில். அப்படி பார்க்கும்போது இந்த கொட்டாஞ்சி இன்னமும் வந்து நம்மள்கிட்ட இன்னும் நிறைய வாழ்க்கையில் நம்மளோட இன்னும் எட்ட போகலை. அது நம்மளுடைய வாழ்க்கையில் இருந்து இன்னும் கிட்ட தான் வந்துன்னு இருக்குது. நம்ம அன்றாட வாழ்க்கையில் வந்து பயன்படுத்துகிற ஜக்கு மக்கு இந்த பிளாஸ்டிக்கு சில்வர் பாத்திரம்னும் போது அதில் சார்ந்து இன்றைக்கி மக்கள் மத்தியில் வந்து நிறையா அது வந்து போட்டி போட்டுக்கணும் வர பொருள் அதிகமாக நிற்கிற பொருள்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த தேங்காய் ஓட்டை செய்கிற அந்த கொட்டாஞ்சி பொருள் எல்லாருக்கும் அது பயனுள்ளதாக இருக்குது. யாருக்கும் எந்த இது வந்து தீங்கு விளைவிக்காத பொருளாக இருக்குது. மண்ணுக்கோ மனிதனுக்கோ எந்த விதத்திலும் தீங்கு கிடையாது. இது அப்படியே குப்பையில் போட்டாலும் ஈஸியாக மக்கக்கூடிய பொருள் தான் இது. அதனால் இந்த பொருளை பயன்படுத்தால் நமக்கும் நல்லது, நம்ம சார்ந்து இருக்கிற இந்த மண்ணுக்கும் நல்லது, அடுத்த சந்ததிக்கும் இந்த பொருளுடைய எந்த தீங்கும் இல்லை, எல்லாருக்கும் நல்லதாகவே அமையுது இந்த பொருளை. இதை கற்றுக் கொடுக்கும் நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். நிறைய பேர் கற்றுக்க ஆர்வமாக இருக்கிறாங்க. இதுக்காக அரசாங்கமும் நிறைய இந்த வந்து கடன் உதவியெல்லாம் கொடுத்து இந்த மாதிரியான வந்து பாரம்பரிய கலைத்தொழிலை கற்றுக் கொடுக்க ரெடியாக இருக்கிறாங்க. அதில் நாங்களும் அவங்களுக்கு ரெடியாக இருக்கோம் சொல்லிக் கொடுக்குறதுக்கு. நன்றி, வணக்கம்.